தெய்வமாதவரும் ஆகி வலிதனில் வந்தியாகி வகுத்திடும் மகவானாகி அழிவில்லா பதினானால் ஆகமத்துறைதான் என்றார். இப்படியாக ஆகாதவைகளை எல்லாம் அழித்து நரகத்திலே சேர்த்துவிட்டு நல்ல மக்களை எல்லாம் அந்த அழிவில்லாத படியாகிய தர்மபதி ராஜ்யத்திலே வைத்து ஆள்வதற்காக வந்திருக்கிறார். எனவே ஆனதால் ஆகாதென்ற அவ்வகைகள் எல்லாம் இனி சாக வேண்டும், அழிய வேண்டும். ஆகாதவைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும். எனவே வானவர்கள் தேவர்கள் எல்லோரும் சாட்சியாக வைத்து இந்த பேய்களை எரிக்க வேண்டும். பேய்களை வேண்டுமென்றே நான் இருக்கிறேனா? இல்லை. அவைகளுடைய செயல்பாடுகளால் அவைகளை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், பிணக்கியே கொல்லேன் நான் வேண்டுமென்றே உங்களை எரிக்கவில்லை. நீங்கள் நீதிக்கு புறம்பாக செயல்பட்ட காரணத்தினால் உங்களுடைய அழிவை நீங்களே தேடிக்கொண்டீர்கள். எனவே குணக்கில்லா செய்வோம் பாரு கோகிரி தேவரெல்லாம். அப்ப ஈசன் முதல் தேவ முதலாக வாழ்வார் வேதம் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கிறது என்று சொல்லி வைத்துவிட்டு எம்பெருமான் அந்த பேய்களை நம்மிடத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார். நினைத்த உடனே அந்த பேய்கள் இறைவனிடத்திலே வரங்கள் பெற்றது இல்லையா? ஈஸ்வரரை எங்களுடைய பசி தீர்த்து மந்திரசாலம் ஆய்மானமானம் தந்திரசாலம் சர்வதுமே தாழ்மையா கொல்லச்சாவு சங்கிலியும் கொண்டவரை தாழ்ப்ப வெள்ளத்தில சங்கிலியும் வெளிப்பாக தாழ்மையா. ஈஸ்வரரும் தேவர்களும் எங்களுடைய கவனத்திற்குள்ளாக வேண்டும். அப்படி வீசுவர வரங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டது இல்லையா? அந்த வரங்கள் எல்லாம் இப்பொழுது அவைகளால் செயல்படுத்த முடியல. ஏன் ஐயா இந்த பெயர்கள் இங்க வர வேண்டும் நினைச்சார் இல்லையா? நினைத்த உடனே இவைகளுடைய அந்த வல்லமைகள் எல்லாம் காட்டி போய்விட்டது. உடனே இந்த உலகத்தில் ஊர்ந்து திரியக்கூடிய பெயர்கள் எல்லாம் நினைக்கிறது. அப்ப ஐயா வந்தவுடனே நாம் எல்லோரும் அறிவுரையாக சொன்னார், இன்று முதலாக நீங்கள் பெரிபாவம் செய்யாதீர்கள், மக்களை தொல்லைப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். நாமெல்லாம் கேட்கவில்லை. பொய் என்று இருந்தோமே பெரியோர் உரைத்ததெல்லாம். அதனால்தான் நம்முடைய வாழ்வு சன்னை போல் ஆகாமல் சாக விதியாச்சே. அன்று பெரியவர் யார் சொல்கிறது? இறைவனை சொல்கிறது, ஐயாவை சொல்கிறது. பெரியோர் உரைத்ததை ஏற்காத காரணத்தினால் நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். எனவே நமக்கு முன்னாடி ஜாமீன்காரனாக இருந்து ஒருவன் வரமாக்கி தந்தான் இல்லையா? நாரமுனிவன். அவனிடத்திலே போய் நம்முடைய கஷ்டங்களை சொல்லுவோம். அவன் மூலமாவது ஏதாவது கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி பேய்கள் எல்லோரும் நாகமுனிவன் இடத்துல வருகிறது. அப்படி நாகமுனிவன் இடத்துல வந்தவுடனே அந்த நாகமுனிவன் என்ன எதனால இங்க வந்தீங்க? அப்ப பெய்கள் சொல்கிறது, முனிவரே மணி ஒரு போல் மையகத்தில் வைகுண்டம் என்று உரைத்து மனுவாக வரவில்லை, மணி ஒரு காட்டி வந்திருக்கக்கூடிய தெய்வம் வைகுண்டம் எங்களை எல்லாம் எரிக்க வேண்டும் என்று துணைத்தனமாய் வந்து தொடர்ந்து பிடிக்கிறார். எங்களை எரிக்க வேண்டும் என்பதற்காக விரட்டி பிடிக்கிறார் எங்களை. எனவே பதவி இங்கு ஓடி வந்து பாட்டை உம்மோடு வைத்தோம். நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் முனிவரை உன்னிடத்தில் சொல்லுகிறோம். எங்களுடைய இடர்களை தீர்த்து ரட்சிப்பீர் என்குருவே என்று சொல்லி நாகமுனிவனுடைய காலையில அந்த பெயர்கள் எல்லாம் வந்து விழுந்து வணங்கி இருக்கிறது. அப்ப நாகமுனிவன் பார்க்கிறார், வல்லாத்தான் அல்லவா வைகுண்டமாகலும். வைகுண்டம் என்று சொன்னா சாதாரணமானவரா? அப்ப சர்வ வல்லமை பெற்றவர் அல்லவா? ஆனவர் நானும் கேட்டால் அல்லவென்று சொல்வதுதான். அவருடைய பெயரை கேட்டாலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவரை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு திருக்கூட்ட அவதாரம், எல்லா சக்தியும் சேர்ந்த ஒரே அவதாரம் இல்லையா? அப்ப அவரை எதிர்த்து யாருமே ஒன்றும் செய்ய முடியாது பேய்களே. அதனால ஈஸ்வருடைய அமைப்பு கணக்கை எடுத்து உங்களுக்கு ஏதாவது பலம் இருக்கிறதான்னு பார்ப்போம் என்று சொன்ன முனிவன் திரும்ப யோசித்து சொல்கிறார், அந்த ஈஸ்வரனிடத்தில் இருந்த எல்லா கணக்கும் வைகுண்டரிடத்தில் அல்லவா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஈஸ்வரனுடைய கணக்கை எங்க போய் பார்க்கிறது? வைகுண்டரிடத்திலே போயால் பார்க்க வேண்டும். எனவே பேய்களை நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லாரும் சுவாமி கோப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரே வைகுண்டம், அவரிடத்துல போய் சொல்லி நம்முடைய கஷ்டங்களை சொல்லி ஏதாவது விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்ப்போம் என்று சொல்லி நாரத முனிவன் நாட்டில் போய் அத்தனையும் காரண வைகுண்ட காலடியிலே வந்து விழுந்து தெண்டனிட்டார்கள். தெண்டனிட்ட போது எம்பெருமான் சொல்லுவார், முனிவனே இந்த பேய்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் நினைச்சேன், போக நினைத்தேன், பெரிய தெய்வம் முந்தனைத்தான் வேகம் தனிமே பிடித்தது காணி முன்னே. அப்ப அந்த எல்லாவற்றிற்கும்
அந்த விதி கணக்கை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளு என்று சொல்லி எம்பெருமான் அந்த பேய்களுடைய விதி கணக்கை வாசிக்கிறார். பொல்லா கலியம் எப்பிறந்தாலும் முதலாக ஏற்று வந்தாலும் அன்று நான் முதலாக எல்லா பேய்களுக்கு ஈந்த மரமானதினால் அந்த நீசனுடைய கொடுமையோ நீரிடமெங்கும் மறந்து அதனால் தோஷமெல்லாம் இந்த உலகமே தோஷத்திற்குள் ஆகப்பட்டுக் கொண்டது. எனவே அந்த நீசன் அழிவதற்கு முன்பாக இந்த பேய்கள் எல்லாம் அழிய வேண்டும். அந்த நீசன் அழிவாகும் முன்னதியாய் எல்லாம் அவனோடு உள்ளது, எல்லாம் ஏலமே சாகமே அவனோடு சேர்ந்த அசுர சக்திகள் ஆகாத மகன் கொண்ட அந்த தீய சக்திகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்பது விதி. அதனால்தான் இந்த பேய்களை அழிக்க வேண்டும் என்று நினைச்சேன். முனிவனே, நீ நல்ல நேரம் எல்லாமே ஒன்று விட கூடாமல் என்னிடத்திலே அழைத்து வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த பேய்களை ஏற்க வேண்டும் ஐயா நினைக்கிறார். நினைத்தவுடனே அந்த மக்கள் எல்லாரும் அறியும்படியாக அந்த பேய்களை வழிபட்டு வருகிறார்கள் இல்லையா? மக்கள் ஏராளமான மக்கள் அந்த பேய்களை வழிபட்டு வருகிறார்கள். அப்ப வழிபடக்கூடிய மக்கள் பேரிலே வரவழைக்கிறார். வந்தவுடனே மனிதர்கள் பேரில் வந்து ஆடக்கூடிய பேய் சொல்கிறது, எங்களை எல்லாம் இப்பொழுது ஒக்க அறுத்து எங்களை அழித்து அந்த சான்றோர் மக்களை அரசாள வைப்பதற்காக வந்தீரே சுவாமி, எங்கள் மீது கொஞ்சமாவது கருணை காட்டக்கூடாது. அப்ப ஐயா சொல்லுவா, நான் வந்தவுடனே உங்களை வந்து கண்டிக்கிறானா இல்லையே? நீங்கள் என்ன என்ன செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் ஆண்டு ஒன்று ஓர் பால்வாரியும் ஒரு வருடம் இன்னும் அல்லாமலும் 5 மாதம் வரை. 5 மாதம்னா 15 மாதம் இல்லையா? இங்க 15 மாதமாகவும் ஆண்டு ஒன்று கால்வரையும்னா 1 கால் வருடம், இப்படி 2.5 வருட காலம் நீங்கள் செய்ததை எல்லாம் நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். அப்ப உங்களுக்கு நான் புத்தி சொல்லியும் கேட்கல. அப்படியானால் என்ன செய்வது? தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் நீங்கள். அதனால நான் உங்களை அழைக்க போகிறேன். எனவே நீங்கள் பெற்ற வரங்களை எல்லாம் வைத்துவிட்டு இந்த என் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பலகையிலே அடித்து சத்தியம் செய்யுங்கள். சத்தியம் செய்துவிட்டு மலையிலே போய் மாண்டு விடுங்கள் என்று சொல்ல அந்த பேய்கள் எல்லாம் அப்படியே பலகையிலே அடித்து சத்தியம் செய்து வைத்துவிட்டு மலைகளிலே போய் அக்னியிலே விழுந்து சேர்த்து போகிறது. அதே நேரத்தில் இந்த பேய்கள் இந்த மனிதர்களே வல்லவா வந்து ஆடியது. அந்த பேய்கள் இந்த மனித உடலை விட்டு அகன்ற உடனே இந்த மனுக்கள் அந்த பேய்கள் வந்து ஆடியவர்கள் கொத்தந்து கீழே விழுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு நேரம் பேய் அல்லவா அவர்கள் உடலிலே இருந்தது. உடனே அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை வந்து தூக்கி ஐயாவுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்களுக்கு கிடைத்தவுடனே அயதி தீர்ந்தார் போல அந்த நண்பர்கள் விழித்தார்கள். தூக்கத்தில் இருந்தவர்கள் விழிப்பது போல அவர்கள் விழித்தார்கள், எழுப்பினாங்க. அதே நேரத்தில் இந்த பேய்கள் நாங்கள் மலையிலே போய் மாண்டு விடுகிறோம் என்று சொல்லி உத்தரவு சொல்லிட்டல்லவா போனது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தார்கள் பேய்கள் சொல்லிட்டு போனது சரிதான், ஆனால் எல்லாம் போய் அக்னியில விழுந்து சாகுமோ இல்ல ஐயாவுக்கு கண்ணை தப்பி ஆகாக ஒழித்திருக்குமோ தெரியல என்று சொல்லி நினைச்சாங்க. இந்த நினைவு ஐயாவுக்கு தெரிகிறது. உடனே ஐயா இந்த மக்களுடைய மனதை நாங்கள் ஒரு திறமாக வைராக்கியமாக நாம் வைக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அதை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல 5-6 இடையர்கள் வருகிறார்கள். ஓடோடி வந்து சாட்சி சொல்லணும் இல்லையா? சாட்சி சொன்னாதானே இந்த மக்களுக்கு பேய்கள் எல்லாம் எரிந்து போயிட்டு என்று நினைப்பாங்க. இடையர்கள் எப்படி என்று சாட்சி சொன்னார்கள்? ஐயாவே, நாங்கள் மலையில் ஆடு வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி ஆடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான பேய்கள் அங்கே ஒரு இடத்துல அக்னி வளர்ந்து கொண்டிருந்தது. அக்னியிலே விழுந்து அந்த கரிந்து சாகக்கூடிய நேரத்தில் அலறி சத்தம் போட்ட சத்தம் எங்களுடைய ஆடுகள் எல்லாம் அந்த மலையில புல்மேயாமல் சாடுதான் தலையில் சாரங்கம் சீமானி. அப்ப நாங்க கண்ணார கண்டோம் அந்த பேய்கள் எரிந்தத, எங்களுடைய ஆடுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி ஓடிவிட்டது என்று சொல்லி இந்த மக்கள் அதிகப்படியாக சாட்சி சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த மக்கள் நினைத்தார்கள், ஐயா நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ கேட்டு மனநற்கள் கெட்டி கெட்டி இந்த முறை நாட்டுக்குடைய நாராயணனை சொன்னா இவர்தான் கர்த்தாதி கர்த்தன். அப்ப முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் சொன்னதன் பிரகாரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருவதற்காக வந்திருக்கிறார் இறைவன் என்பதை முழுமையாக இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்படி ஆகமப்படியே பெய்கள் அதனுடைய வரங்களை எல்லாம் வைத்து மாளிகையாய் உலகில் பெய்கள் வந்த லோகங்கள் அறிய காட்டி முகவர சாட்சி நாட்டி அப்ப கேட்டு மனிதர்கள் கட்டி கட்டி இந்த முறை நாட்டினுடைய நாராயண அறிவதான் என்று எல்லா மக்களும் அறிந்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இனி ஐயா மேற்கொண்டு என்ன செய்ய இருக்கிறார் என்பதை வரக்கூடிய வாசகத்தில் நமக்கு ஐயா சொல்லி வருகிறார். நம்முடைய அரசுக்கு
ஆனதால் வருவார் திட்டம் வழியில் இல்லை ஐயா மாறியே போவோம் வரும் தசரதன் மகவாய் மாயம் சீமையில் வந்து தோன்றி புசனுடன் பிறப்போ கூட பிறந்ததும் கேட்டிலீரோ வசையுடன் மனுத்தான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை விசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டிலீரோ தெய்வகில் வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணரினவே தோன்றி வைவச வாந்திர வாகனம் உபாயேச உபா நம்முடைய அரசு கேகும் எளிமையான் குலங்களென்று என்னுடைய மனுவே அல்ல பளிரென ஆதிநாதம் பார்க்கவே மாட்டாரையா அழிவது யுகத்து காட்சி ஆனதால் வருவார் திட்டம் வழியில் இல்லை ஐயா மாறியே போவோம் வரும் தசரதன் மகவாய் மாயம் சீமையில் வந்து தோன்றி புசனுடன் பிறப்போ கூட பிறந்ததும் கேட்டிலீரோ வசையுடன் மனுத்தான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை விசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டிலீரோ தெய்வகில் வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணரினவே தோன்றி வைவச பரிசமுரத்தொடரே உக்கவைத்தோரென்று ஓருடக்காய் நடக்கி மிக்க என் முன்னே மேதினீரேடும் அறிய ஆணையிட்டு வையும் அருமலையில் வளரதான் நாடமுற்று போகும் முன்னே நம் முன்னே வையும் என்றார் உடனே மலையரசும் உக்கமனதடைந்து உடலே மருண்டு பொருக மொழி மொழித்தே வம்பர்க வந்த மாய கூதனவே பம்பிரங்கவற்று தலை சாய்த்து உடனயர்ந்து மாடமென்று மன நம்முடைய அரசு கேகும் எளிமையான் குலங்களென்று என்னுடைய மனுவே அல்ல பளிரென ஆதிநாதம் பார்க்கவே மாட்டாரையா அழிவது யுகத்து காட்சி ஆனதால் வருவார் திட்டம் வழியில் இல்லை ஐயா மாறியே போவோம் வரும் தசரதன் மகவாய் மாயம் சீமையில் வந்து தோன்றி புசனுடன் பிறப்போ கூட பிறந்ததும் கேட்டிலீரோ வசையுடன் மனுத்தான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை விசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டிலீரோ தெய்வகில் வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணரினவே தோன்றி வைவச வழிபடியே மையாக வைத்து வீடு மட்டும் போயிருப்போம் அல்லாதே போன மலையில்
இருப்புமில்லை எல்லாம் அறிந்து இனி போவதும் அரிது எந்த மலையரசு எல்லோரும் சம்மதித்து அன்று வைப்போம் என்று அடிபணிந்து தண்டனிட்டு ஐயா நீங்களோடு ஆதிநாராயணரே கையார வைக்க கருவி கொண்டு வந்தமில்லை. அவன் யார் என்ற தவத்தை விடவும் மேலான தவம். ஈசன் என்ன தவம் இருந்தார்? வாச குடலுமையை மதுரையாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுவதற்கு இருந்த வித்தையை நெஞ்சில் வைத்து ஈசன் முன்னாடி தவம் இருந்தார். அதை விட மேலான தவம் ஐயா என்ற தவம். இனி மக்களுக்கு இருந்த அல்லல்களை எல்லாம் அகற்றி நொம்பல்களை எல்லாம் அகற்றி நொம்பலம்னா இந்த உடலுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் சஞ்சலம் சொன்னா மனதில் வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் கவலைகள் எல்லாம் அகற்றி இருக்கக்கூடிய நேரத்துல பேய்களையும் இருக்கு மந்திரவாதிகளுடைய செயல்களையும் இல்லாமலாக்கி மக்களிடத்துல இனி புத்தி சொன்னார் உங்களுக்கு இடையூறாக இருந்த அத்தனை காரியங்களையும் இல்லாமலாக்கிவிட்டேன். இனி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் வழிமுறையை ஐயா உணர்த்தினார் அல்லவா? அது மந்திரவாதிகள் சொல்லுது. இன்று முதல் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? எதாகரா கஞ்சம் என்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாக இருக்கும். அப்ப ஒரு புத்தியை சொன்னா என்ன புத்தி? ஐயா வைகுண்டா என்று சொல்லி அவர் வகுத்த வழியில வாழ்வதுதான் ஒரு புத்தி. வைகுண்டத்தை பதவி வாழ்வது அல்லாமல் போய் கொண்ட மற்றவருக்கு புத்தியாக அஞ்சாது என்று சொல்லி தர்மம் போயினார். வரப்படைப்பதற்காக ஐயா செய்த சூட்சுமம் என்ன? மூர்த்தி மூலமாக அதை உணர்த்தினார். சுவாதி திருநாள் ஐயாவை குடிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் அந்த மன்னனுக்கு சில புத்திமதிகளை சொன்னார் இல்லையா? அவர் எந்த வழிபாடுகளாக வந்தவர் யார்? யாரு? சொன்னது யார்? அவர் எந்த இனத்தை சார்ந்தவர்? ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லி 18 வகை ஜாதி இருக்கணும் இல்லையா? அதுல இளைய சாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். அந்த இளைய வழிக்கு வந்தவர் தான் பூவண்டர். அவர் இளைய சொன்னாதான் ஐயா எத்தனை வருடம் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நீசர்கள் ஐயாவை பிடிக்க வந்தார்கள். என்ன பண்றது? அந்த நீசப்படையில் ஐயாவை பிடிப்பதற்காக வரக்கூடிய நேரத்துல இந்த மக்களை சோதிப்பதற்காக ஐயா என்ன காரியத்தை செய்வார்?
சரி, இறைவன் ஒவ்வொரு இடத்தையும் வந்தார் என்று சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா? அந்த போல எந்தெந்த குலத்திலே வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில குழந்தைகள் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லியாச்சுன்னா இருந்து சொல்லியாச்சுன்னா யாருக்கு கொடுக்குறதே தெரியல. யாராவது ஒரு ஆள் எடுக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா நாம சரி நான் சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து பார்த்து சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. சட்டம் போட்டு நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. குலவனின் குலத்தில் வந்தார். சரி, குசவனின் குலத்தில் வந்தார். வேடனின் குலத்தில் வந்தார். வைகுண்டருக்கு நாராயண சொல்ல வேண்டிய நேரத்துல அந்த ஈசன் எவ்வளவு காலம் ஐயாவை சிறையில் வைப்பான் என்று சொன்னார். ஒன்றே முக்கால் மாதம் அவர்கிட்ட சிறையிலேயே இருந்து அதற்கு பின்னால் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார். மந்திரவாதிகளுடைய சக்திகளை செயலிழக்க செய்துவிட்டார். இப்படியாக பொய்யோடு பிசாசு குழி பொய்யோகம் பொறாமையும் கலியும் நீசம் அப்படிப்பட்ட ஆகாத எண்ணங்கள் ஆகாத செயல்பாடுகள் எல்லாமே அகற்றி இந்த மக்களுக்கு ஒரே நிறைவாக வாழ்வதற்குரிய எல்லா நெறிமுறைகளை வகுத்து கொடுத்து விட்டு அப்ப இது நீங்கள் எல்லாமே யாருக்குமே பண்ண வேண்டாம். யாருக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? இதனால் வரையிலும் யாராவது உங்களுடைய கஷ்டங்களை வந்து விளக்கினார்களா? இல்லையே. அப்ப இறைவன் தானே வந்து இவர்களுக்கு இருந்த துன்பங்கள் எல்லாம் அகற்றி இருக்கிறார். எனவே எல்லோரும் என்னை நினைத்து இருங்கள் இகாபராதங்கள் என்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாய் இருந்தோம். வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய் கொண்ட மற்றவருக்கு புத்தியாய் இருந்து கூட நீங்கள் அஞ்ச வேண்டாம். அவனவன் தேடுவதில் அவனவன் வைத்து ஆகிடுங்கோ. எவனவனுக்கும் பதறி இனி மறைய வேண்டாமே. அப்ப நீங்கள் உழைக்கக்கூடிய ஊதியத்தால் நீங்களே அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது தான தர்மங்களை செய்தீர்களானால் அந்த தான தர்மங்கள் உங்களை மேலான நிலைக்கு செல்வதற்கு வழிவகுக்கும். உங்களுடைய கர்ம விதைகளை அகற்றி என்னோடு வந்து சேர்வதற்கு ஒரு நல்ல பாதையை வகுத்துக் கொடுக்கும் என்று சொல்லி ஐயா சொல்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா மக்களும் ஐயாவிடத்திலே வந்து ஒப்புடன் கூடி வந்து ஒருவரே தஞ்சம் என்று சொல்லி நட்புடன் மனிதர்கள் எல்லாருமே ஐயாவுடைய பக்கமாக இருந்தார்கள். அதே நேரத்தில் பக்தி இல்லாதவர்கள் அந்த இறைவன் மீது நாட்டம் இல்லாதவர்கள் எல்லாம் இவர் சொல்வதை கேட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி
அவமதித்தார்கள். பக்தி இல்லாதார் எல்லாம் பாலன சொல்லி நின்றார். ஆனால் முக்தியால் இவரை கண்டு முயன்றவர் பேர் பெற்றார். அப்போ அறிவால் சிந்தித்து செயல்பட்டவர்கள் இறைவனுடைய அந்த அருளை பெற்று பேர் பெற்றார்கள். பேர் என்ன? சாகாத வாழ்வாகி அந்த தர்மபதி வாழ்வை அடைவதற்குரிய தகுதியை பெற்றார்கள். அப்போ உங்களுக்கு இனி எந்த சங்கடமும் இல்லை, துன்பமும் இல்லை, இத்தனை எல்லாம் இல்லை என்று அறிநாதம் சொல்ல புத்தியில் அறிந்து வந்தோர் புதுமை என்று அன்பாய் கொண்டு இப்படி நம்முடைய ஐயாவே தஞ்சமென்று இருக்கக்கூடிய வேளையிலே அதே நேரத்தில் இந்த திருவிழாக்கு சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாதி திருநாளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த நீசசாதிகள் ஓடு வைத்தார்கள். என்ன சொன்னாங்க? ஐயா இங்கே வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், அன்பரோட வைத்து அரசாளுவதற்காகத்தானே ஐயா வந்தார். மெய் கொண்ட பூமியெல்லாம் வேறொருவர் ஆளாமல் நான் தான் முடிசூடி நாடு கட்டி ஆள்வேன் என்று சொன்னார். அப்போ மெய் கொண்ட பூமி என்ன? இந்த மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே மெய்ப்பொருளாகிய இறைவனை உணர்ந்த மக்களை எல்லாம் தர்மபதி ராஜ்யத்திலே வைத்து அரசாளுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் இந்த நீசசாலிகள் என்ன நினைத்தார்கள்? மெய் கொண்ட பூமின்னா இந்த மன்னன் ஆட்சி செய்கிற பூமி என்றும் அந்த மன்னனுக்கு எதிராக இவர் வந்து ஆட்சி செய்ய போகிறார் என்றும், ஏனென்றால் சுருக்கமாக சொன்னால் ராஜ துரோகம் செய்கிறார், அந்த ராஜனுக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை சுவாதி திருநாள் மன்னனிடத்தில் போய் சொன்னாங்க. அப்ப அந்த மன்னன் நமக்கு எதிராக ஒருவன் வந்திருக்கிறானா? இதனால் வரையும் நம்முடைய குடும்பத்தார்கள் தானே, நம்முடைய இனத்தார்கள் தானே இந்த ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார்கள். அல்லாமல் அந்த நவாப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இந்த நாட்டை பிடித்த பொழுது கூட ஆட்சி பொறுப்பை நம்மிடத்திலே தந்துவிட்டு அவருடைய சட்டங்கள் அவருடைய கலாச்சாரங்களை இங்கே போயிட்டனர். ஆனால் ஆட்சியில் இருந்தது நாம் தானே. அப்போ இப்பொழுது இப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? அதில் குமுக்ரா இருந்த பூர்ண சாணா இடத்தில் நான் தான் வைகுண்ட சுவாமி என்று ஒருவர் வந்திருந்து இப்படி நான் தான் முடிசூடி ஆளுகிறேன் என்று சொன்னால் அது யாரால் இயக்க முடியும்? எனவே ஆய்ந்து விசாரித்து அதனுடைய உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்லி மந்திரிமார்களிடமே கேட்கிறார். மந்திரிமார்களே எல்லாரும் உண்மைதான் மன்னா, அவர் வந்த நாட்களாக சாணார்களுக்கு அதிக விதி தோணுதுதான். அவரை அருகிருக்கும் சாணாருக்கு அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு மேலான ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்பதை நாம பார்ப்போமானால் அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவரை சார்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல ஒரு மேலான நிலைக்கு அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல, அப்படியானால் இந்த மன்னன் நினைக்கிறார், அப்படியானால் இது உண்மையா பொய்யா என்பதை நாம் ஒரு ஜோதிடனை வரவழைத்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போ ஜோதிடனை வரவழைக்கிறார். ஜோதிடன் வந்து ஜோதிடனை பார்த்து, எப்பா இந்த நமக்கு இந்த தர்மராஜ்யம் தனிலே யாராவது எதிரியாக வந்திருக்கிறார்களா? ஆய்ந்து விசாரித்து எனக்கு அறிவித்து சொல்லு. உடனே அந்த ஜோதிடன் சொல்கிறார், தர்ம முடிவேண்டே சாத்த கேளும் அரசே, கர்ம கரிதோஷம் கமண்டலங்கள் 7 வரையும் சுற்றி பறந்ததுதான் தோஷத்தால் பூமியெல்லாம். இந்த கரிதோஷமானது இந்த உலகமெங்கும் பறந்திருக்கக்கூடிய காரணத்தினால், உலகில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த கரிக்குள்ளாகப்பட்ட காரணத்தினால் கர்த்தன் ஹரிகிருஷ்ணர் கடிய கோபம் கொண்டு தர்மத்தால் இந்த தோஷத்தை அழிக்க வேண்டும், கரியை அழிக்க வேண்டும், இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆள வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆதி மகா விஷ்ணுவை வைகுண்டமாக அவதாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இது. எனவே கர்த்தன் ஹரிகிருஷ்ணர் கடிய கோபம் கொண்டு பூமியிலே வந்து பிறந்து இந்த தோஷத்தை தர்மத்தாலே கழித்து இந்த பூமியை நல்ல பூமியாக சமைத்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நல்ல மக்களை எல்லாம் சொல்லொன்றுக்குள் வைத்து ஆவதற்காகவும் ஆதி மகாவிஷ்ணுவே மனுவாக அவதாரம் மேற்கொண்டு வைகுண்டர் என்ற பெயரோடு அந்த தெய்வீக சக்தியெல்லாம் தனதுள் அடக்கி தவசு இருந்து நல்ல மக்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றெடுத்து அவர்களுக்கு சாகாத வாழ்வாகிய தர்மபதி வாழ்வை அருளிருக்கிறார் என்று அந்த ஜோதிடன் சொல்கிறார். அப்படி சொன்னவுடனே இந்த மன்னன் திரும்பவும் விடவில்லை. ஜோதிடனே, அப்படித்தான் ஆதிமகாவிட்டிலும் எந்த இனத்திலே வந்து இருப்பார், எந்த இனத்திலே வந்து அவதாரம் செய்வார், அவர் வந்திருக்கக்கூடிய இனங்கள் என்ன என்று
தர்மம் கொண்டு சுவாமி தாரணையில் வரக்கூடிய காரணத்தினால் பொறுமை குணமாயிருக்கும், பெரிய வழியாயிருக்கும். நம்மால இதற்கு மேல சொல்லி நம்பக்கூடாது. இதுவே சும்மா என்ன, நீங்க இதுக்கு மேல கேள்வியை கேட்க வேண்டாம். அப்போ இறைவன் தர்மம் தலைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு காரணத்திற்காக இந்த தரணியில் வரக்கூடிய காரணத்தினால் பொறுமை குலம் என்று சொன்னால் எந்த குலம்? அந்த ஈசன் எவ்வளவோ கொடுமைகளை இந்த மக்களுக்கு செய்த பிறகும் அத்தனையும் பொறுத்து கொண்டிருந்தார்களே, அந்த சார்ந்த குலத்திலே இறைவன் வர இருக்கிறார் என்பதை சூசகமாக உணர்த்தினான். அப்போ இவன் நினைக்கிறான், அப்படித்தான் ஆனால் ஆதிமகாவிட்டிலும் போத்தி நம்பூரி பிராமண சூத்திர குலமாகிய அந்த மேலான குலத்திலே வந்து பிறக்காமல் பிறந்த அந்த சாணா குலத்திலே வந்து அவதரிப்பானா? ஒருபோதும் அவதரிக்க மாட்டான். எனவே அந்த சாணா குலத்திலே ஒருவன் வைகுண்டம் என்று சொல்லி வந்திருக்கிறானே, அவனை கைது செய்து என்னுடைய முன்னிலையை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, உடனே அந்த மன்னனுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பூமண்டர் ஆயர், அந்த இடையர்வழி தோன்றலாக இருக்கக்கூடியவர், அந்த மன்னனுக்கு சற்று புத்தியை உபதேசமாக சொல்கிறார். அவர் என்ன புத்தி சொல்கிறார் என்பதை வரக்கூடிய வாசகத்தில் நம் கையா சொல்லி வருகிறார். இப்போதே போச்சுரை
ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகளை பொன்றிய வகையினாலே புத்தியில் அறியவண்ணம் மண்டல தோற்கும் ஏற்க வார்த்தையை உரைத்தாய் என்று காட்டினையாக சொல்வேன் தமிழிலும் வணங்கி நின்று புதிய மனதில் வைத்து புத்தி என்று எண்ணினோம் நாட்டினில் நன்மை செய்வேன் நலமுடன் அரசு செய்யும் மாயனோ உபாயத்தாலே மறுவதி பாலையாகி ஆயனர் புறம் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டி தன்னாலே தாங்களுக்கு தாழ்பவார் என்றபடி அந்த நீசன் பண்டாரமாகவோ பரதேசியாகவோ வரக்கூடியவரை நான் துன்பப்படுத்த மாட்டேன், அத்தியது செய்யேன், அவனோடு சண்டையிடேன் என்று எல்லாம் சத்தியம் செய்தார். நீ பண்டாரமாக இருக்கக்கூடிய உன்னை அவன் கைது செய்து உன்னை பலவிதமான சோதனைகள் செய்கிறான் என்று சொன்னான்.
செய்யக்கூடிய எல்லா அந்த காரியங்களை சிறப்பாக செய்து கொடுத்து அந்த நேரத்தில் போய்ப்பார் என்றால் பின்னவன் சோதனைகளை எல்லாம் செய்து கொடுத்து அவனால் முடியல. எந்த சோதனையும் அந்த ஈசனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதனால உன்னுடைய இடத்திற்கு போடாமல் சொல்வார். நீ பெரிய குற்றம் ஏற்பதற்காக சில சட்டத்திட்டங்களை சொல்வார். மெய்ப்பாய் அவன் உரைத்தது போல் வெள்ள உரைத்திருக்கிறேன். முன்னே காலமான வரையும் நீ அந்த இடத்திலே அந்த கையினுடைய கல்வீச மனதுடைய எல்லை நீ இருக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற பொழுது மனதை அடித்தது போல அடிப்பார். பசங்களெல்லாம் சொல்லி அடிப்பார். எந்த புதுமையும் நீ காட்டக்கூடாது மகனே. அந்த சிறை முன்னே காலமாக சிறையில இருந்து திருமணி சுவாமித்துவத்திற்கு வந்து உன்னை சார்ந்திருக்கக்கூடிய சார்ந்த மக்களை எல்லாம் தவத்தில் சிறந்த மெய்ஞானிகளாக அவர்களை உருவாக்கி அந்த மக்களை உன்னுடைய இதயத்திற்குள்ளே வைத்து நீ அந்த மக்களை பயன்படுத்த வேண்டும். உசத்தின் அடுக்கை இருந்தது மகனே. அந்த மக்களுடைய உள்ளத்தை பரிபூர்ணமாக இருந்து அந்த மக்களை ஆட்கொள்ள வேண்டும். கண்டாய் கண்டாய் உடன் முதுமை கண்ணே உனக்கு நட்டாலும் கொண்டாய் கொண்டாய் பட்டவையில் கோர்ட்டின் காலம் சிவாலயம் உனக்கு தேர்தலால் நடக்கும் வாகன காட்சிகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இப்படி மக்களுக்கெல்லாம் உனக்கு எல்லா திருநாளையும் நடத்தி கொண்டாடும்படியாக எல்லா திருநாள் சிறப்புகளையும் மக்களுக்கு செய்து காண்பிக்க வேண்டும். மகனை இப்படி சிறப்பையெல்லாம் உனக்கு இது என் மகனே வெண்ணையற்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். சொற்படி எல்லாம் அந்த செய்தியிலே தோணும் வேண்டாய். எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அந்தந்த வாழைப்பட்டியில் நடக்கும். அப்பொழுது நீ அந்த வகையை அழைத்து கொள்வாய் மகனே. அப்போ நீ அடுத்தவள் அப்பதோடு நீதான் ஆனா என்று சொல்லி வைகுண்டராஜனுக்கு இத்தனையும் சொல்ல மகனே. இனிய பெருமான் அந்த கடலிலிருந்து கரையை விடுவதற்காக வருகின்ற போது இன்னும் நெஞ்சை சொல்கிறார் மகனே. நீ அந்த தட்சணத்திலே போயிருந்து தவமிடத்தில் தவம் செய்து அந்த ஈசவனால் படக்கூடிய பெண்களை எல்லாம் மக்கள் அறிமொழியாக அனுபவித்து இனி இன்னும் நல்ல மக்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக கிழப்பாய் தெரிந்து கிழவன் வேஷம் எடுத்து கழுத்து வரை முன்வந்தி கட்டும் தெரியாமல் ஆடி அழுகாமல் ஆடை ஒன்று இல்லாமல் குழுத்து சுவைவாய் பூமிதரை நீயும். அப்ப அப்படிப்பட்ட கோலத்தினர் என்ன இருந்தால் யார் கிட்ட போய் ஐயாவை தொட்டு தூக்குவார். ஆனாலும் சாதாரண மக்கள் சாதாரண யாரு இறைவனை உணர்வால் உணர்ந்தவர்கள் நம்முடைய அப்பன் அல்லவர். அப்போ குருக்குவார் நம்மிடத்தோர் துணைப்பார்கள் நம்மிடத்தோர். அதே நேரத்தில் ஆகாத நீசங்கள மனுஷங்கள் எல்லாம் சாணா சுவாமிக்கு கடைசி காலம் வந்துட்டது. சாணா சுவாமி சாவாரி என்று சொல்லி வீணாக நீசல் எல்லாம் விடபடியாய் கால் வைப்பார்கள். அதே நேரத்தில் நல்ல மக்கள் எல்லாம் உனக்கு வேண்டிய நல்ல வழி முறைகளை எல்லாம் செய்து நிற்கின்ற பொழுது அந்த மக்களை கெடுத்து எடுத்து அந்த தர்மவதி ராஜ்யத்திலே வைத்து நீ எல்லா சிறப்போடும் ஆள வேண்டும் என்று சொல்லி அப்புறம் நாராயணனும் வைகுண்டரிலே ஒழுங்கி அது சொல்கிறார். நன்றி தலைவரங்க மகனை கடல் கடத்தி கரையிலே கொண்டு கண்ணருடன் குறைந்தார். அப்ப வைகுண்டராஜனுக்குள்ளே நாராயணன் வந்து குருவர்களாக இருந்து விராவை அனுப்பி எளிய வைகுண்டவர் விராவிற்கு உச்சரித்து வேற உல்லாசம் விட்டு தந்தையிடத்திலே பெற்ற உபதேசத்தின் மகிமையை அழிந்து எல்லாம் பெருமான் திருவடி பணிந்து திருவாசகத்தினால் இறைவனை நான் தரிசித்து இறைவனுடைய அவனை பெற்றால் போதும். அப்படி வரக்கூடிய ஐயா இவனை அழைத்து போட்டு அவர் ஒரு சொல்லிக் கொள்ளாய் சுழிவனை எழுத்தை பூமி தெய்வமாதவரும் ஆகி வழிகளில் வந்தியாகி மகத்திடும் மகவானாகி அறிவில்லா பதினாறால் ஆகவத்துறைதான் என்றார். இப்படியாக ஆகாரங்களை எல்லாம் அழைத்து நரகத்திலே சேர்த்துவிட்டு நல்ல மக்களை எல்லாம் அந்த அழிவில்லாத பணியாகிய தர்மபதி ராஜ்யத்திலே வைத்து ஆள்வதற்காக வந்திருக்கிறார். எனவே ஆனதால் ஆகாதென்ற அவ்வகைகள் எல்லாம் இனி சாக வேண்டும், அழிய வேண்டும். ஆகாதவைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும். எனவே வானவர்கள் தேவர்கள் எல்லோரும் சாட்சியாக வைத்து இந்த பேய்களை எரிக்க வேண்டும். பேய்களை வேண்டுமென்றே நான் இருக்கிறேனா? இல்லை. அவைகளுடைய செயல்பாடுகளால் அவைகளை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார். பிணக்கியே கொல்லேன் நான் வேண்டுமென்றே உங்களை எரிக்கவில்லை. நீங்கள் நீதிக்கு புறம்பாக செயல்பட்ட காரணத்தினால் உங்களுடைய அழிவை நீங்களே தேடிக் கொண்டீர்கள். எனவே குணக்கில்லா செய்வோம் பாரு கோகிரி தேவரெல்லாம். அப்ப ஈசன் முதல் தேவ முதலாக வாழ்வ வேதன் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கிற என்று சொல்லி வைத்துவிட்டு எம்பெருமான் அந்த பேய்களை நம்மிடத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்.
வரங்கள் பெற்றது இல்லையா? ஈஸ்வரரை எங்களுடைய பசி தீர்ப்பு மந்திரசாலம் மாய்மானமானம் தந்திரசாலம் சர்வதுமே தாய்மையா கொல்லச்சாவு சங்கிலியும் கொண்டவரை தானிருப்ப வெள்ளப்பில சங்கிலியும் வெடிப்பாக தாழ்மையா ஈஸ்வரரும் தேவர்களும் எங்களுடைய கவனத்திற்குள்ளாக வேண்டும். அப்படி வீசுவர வரங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டது இல்லையா? அந்த வரங்கள் எல்லாம் இப்பொழுது அவைகளால் செயல்படுத்த முடியல. ஏன் ஐயா இந்த பெயர்கள் இங்க வரணும்னு நினைச்சார் இல்லையா? நினைத்த உடனே இவைகளுடைய அந்த வல்லமைகள் எல்லாம் காட்டி போய்விட்டது. உடனே இந்த உலகத்தில் ஊர்ந்து திரியக்கூடிய பெயர்கள் எல்லாம் நினைக்கிறது. அப்ப ஐயா வந்தவுடனே நாம் எல்லோரும் அறிவுரையாக சொன்னார், இன்று முதலாக நீங்கள் பெரிபாவம் செய்யாதீர்கள், மக்களை தொல்லைப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். நாம தான் கேட்கவில்லை. பொய் என்று இருந்தோமே பெரியோர் உரைத்ததெல்லாம். அதனால்தான் நம்முடைய வாழ்வு சண்டை போல் ஆகாமல் சாத விதியாச்சே. அன்று பெரியவர் யார் சொல்லுகிறது? இறைவனை சொல்லுகிறது, ஐயாவை சொல்லுகிறது. பெரியோர் உரைத்ததை ஏற்காத காரணத்தினால் நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். எனவே நமக்கு முன்னாடி ஜாமீன்காரனாக இருந்து ஒருவன் வரமாகி தந்தான் இல்லையா? நாரமுனிவன். அவனிடத்தில் போய் நம்முடைய கஷ்டங்களை சொல்லுவோம். அவன் மூலமாவது ஏதாவது கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி பேய்கள் எல்லோரும் நாரமுனிவன் இடத்தில் வருகிறது. அப்படி நாரமுனிவன் இடத்துல வந்தவுடனே அந்த நாரமுனிவன் என்ன, எதனால இங்க வந்தீங்க? அப்ப பெய்கள் சொல்கிறது, முனிவரே மணி ஒரு பால் வையகத்தில் வைகுண்டம் என்றுரைத்து மனுவாக வரவில்லை, மணி ஒரு காட்டி வந்திருக்கக்கூடிய தெய்வம் வைகுண்டம் எங்களை எல்லாம் எரிக்க வேண்டும் என்று துரைத்தனமாய் வந்து தொடர்ந்து பிடிக்கிறார். எங்களை எரிக்க வேண்டும் என்பதற்காக விரட்டி பிடிக்கிறார் எங்களை. எனவே பதவி இங்கு ஓடி வந்து பாட்டை உம்மோடு வைத்தோம். நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் முனிவரை உன்னிடத்தில் சொல்லுகிறோம். எங்களுடைய இடர்களை தீர்த்து ரட்சிப்பீர் என்கிறே என்று சொல்லி நாரமுனிவனுடைய காலில அந்த பெயர்கள் எல்லாம் வந்து விழுந்து வணங்கி இருக்கிறது. அப்ப நாரமுனிவன் பார்க்கிறார், வல்லாத்தான் அல்லவா வைகுண்டமாகலும். வைகுண்டம் என்று சொன்னா சாதாரணமானவரா? அப்ப சர்வ வல்லமை பெற்றவர் அல்லவா? ஆனவர் நாங்கள் கேட்டால் அல்லவென்று சொல்வதுதான். அவருடைய பெயரை கேட்டாலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அவர் எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு திருக்கூட்ட அவதாரம், எல்லா சக்தியும் சேர்ந்த ஒரே அவதாரம் இல்லையா? அப்ப அவரை எதிர்த்து யாருமே ஒன்றும் செய்ய முடியாது பேய்களே. அதனால ஈஸ்வருடைய அமைப்பு கணக்கை எடுத்து உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதான்னு பார்ப்போம் என்று சொன்ன முனிவன் திரும்ப யோசித்து சொல்கிறார், அந்த ஈஸ்வரத்தில் இருந்த எல்லா கணக்கும் வைகுண்டத்தில் அல்லவா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஈஸ்வரனுடைய கணக்கை எங்க போய் பார்க்கிறது? வைகுண்டத்திலே போயால் பார்க்க வேண்டும். எனவே பேய்களை நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லாரும் சுவாமி கோபுர இருக்கக்கூடிய ஒரு போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரே வைகுண்டம், அவரிடத்துல போய் சொல்லி நம்முடைய கஷ்டங்களை சொல்லி ஏதாவது விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்ப்போம் என்று சொல்லி நாரத முனிவன் நாட்டில் போய் அத்தனையும் காரண வைகுண்ட காலடியிலே வந்து விழுந்து தண்டனிட்டார்கள். தண்டனிட்ட போது எம்பெருமான் சொல்லுவார், முனிவனே இந்த பேய்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் நினைச்சேன், போக நினைத்தேன், பெரிய தெய்வம் முந்தனைத்தான், வேகம் தனிமே பிடித்தது காணித்த முன்னே. அப்ப அந்த எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனாக வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் சொல்லுகிறார். அப்ப அந்த பேய்களை அழிக்க வேண்டும் நினைச்ச தெய்வமே என்னிடத்துல அந்த பேய்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. எனவே முனிவனே இந்த பேய்களுடைய அந்த விதி கணக்கை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேடு என்று சொல்லி எம்பெருமான் அந்த பேய்களுடைய விதி கணக்கை வாசிக்கிறார். பொருளாதாரியம் எப்பெருந்தராக ஏற்று வந்தாலும் அன்று நான் முதலாக எல்லா பேய்களுக்கு ஈந்த மரமானதினால் அந்த ஈசனுடைய கொடுமையோ நீரிழமெங்கும் பறந்து, அதனால் தோஷமெல்லாம் இந்த உலகமே தோஷத்திற்குள் ஆகப்பட்டுக் கொண்டது. எனவே அந்த நீசன் அழிவதற்கு முன்பாக இந்த பேய்கள் எல்லாம் அழிய வேண்டும். அந்த நீசன் அழிவாகும் முன்னதியாய் எல்லாம் அவனோடு உள்ளது, எல்லாம் ஏலமே சாதனமே, அவனோடு சேர்ந்த அசுர சக்திகள், ஆகாத மனம் கொண்ட அந்த தீய சக்திகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்பது விதி. அதனால்தான் இந்த பேய்களை அழிக்க வேண்டும் நினைச்சேன். முனிவனே நீ நல்ல நேரம் எல்லாமே ஒன்று விட கூடாமல் என்னிடத்திலே அழைத்து வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த பேய்களை ஏற்க வேண்டும் ஐயா நினைக்கிறார். நினைத்த உடனே
அந்த மக்கள் எல்லாரும் அறியும்படியாக அந்த பேய்களை வழிபட்டு வருகிறார்கள் இல்லையா? மக்கள், ஏராளமான மக்கள் அந்த பேய்களை வழிபட்டு வருகிறார்கள். அப்ப வழிபடக்கூடிய மக்கள் பேரிலே வரவழைக்கிறார். வந்தவுடனே மனிதர்கள் பேரில் வந்து ஆளக்கூடிய பேய் சொல்லுகிறது, எங்களை எல்லாம் இப்பொழுது ஒத்த அறுத்து எங்களை அழித்து அந்த சான்றோர் மக்களை அரசால வைப்பதற்காக வந்தீரே சுவாமி, எங்கள் மீது கொஞ்சமாவது கருணை காட்டக்கூடாதா? அப்ப ஐயா சொல்லுவார், நான் வந்தவுடனே உங்களை வந்து கண்டிக்கிறானா இல்லையே? நீங்கள் என்ன என்ன செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் ஆண்டு ஒன்று போல் பால் வரையும், ஒரு வருடம் இன்னும் அல்லாமலும் 50 மாதம் வரை. 50 மாதம்னா 15 மாதம் இல்லையா? இங்க 15 மாதமாகவும் ஆண்டு ஒன்றே கால் வரையும்னா ஒன்றே கால் வரை, இப்படி 2.5 வருட காலம் நீங்கள் செய்ததை எல்லாம் நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். அப்ப உங்களுக்கு நான் புத்தி சொல்லியும் கேட்கல. அப்படியானால் என்ன செய்வது? தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் நீங்கள். அதனால நான் உங்களை அழைக்க போகிறேன். எனவே நீங்கள் பெற்ற வரங்களை எல்லாம் வைத்துவிட்டு இந்த என் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பலகையிலே அடித்து சத்தியம் செய்யுங்கள். சத்தியம் செய்துவிட்டு மலையிலே போய் மாண்டு விடுங்கள் என்று சொல்ல, அந்த பேய்கள் எல்லாம் அப்படியே பலகையிலே அடித்து சத்தியம் செய்து வைத்துவிட்டு மலைகளிலே போய் அக்னியிலே விழுந்து சேர்த்து போகிறது. அதே நேரத்தில் இந்த பேய்கள் இந்த மனிதர்களிலே வல்லவா வந்து ஆடியது. அந்த பேய்கள் இந்த மனித உடலை விட்டு அகன்றவுடனே இந்த மனுக்கள் அந்த பேய்கள் வந்து ஆடியவர்கள் கொத்தண்டு கீழே விழுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு நேரம் பேய் அல்லவா அவர்கள் உடலிலே இருந்தது. உடனே அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை வந்து தூக்கி ஐயாவுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்களுக்கு கிடைத்தவுடனே அயதி தீர்ந்தார் போல அந்த நபர்கள் விழித்தார்கள். தூக்கத்தில் இருந்தவர்கள் விழிப்பது போல அவர்கள் விழித்தார்கள், எழுப்பினாங்க. அதே நேரத்தில் இந்த பேய்கள் நாங்கள் மலையிலே போய் மாண்டு விடுகிறோம் என்று சொல்லி உத்தரவு சொல்லிட்டல்லவா போனது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தார்கள், பேய்கள் சொல்லிட்டு போனது சரிதான், ஆனால் எல்லாம் போய் அக்னியில விழுந்து சாகுமோ இல்ல ஐயாவுக்கு கண்ணை தப்பி ஆகாக ஒழித்திருக்குமோ தெரியலன்னு சொல்லி நினைச்சாங்க. இந்த நினைவு ஐயாவுக்கு தெரிகிறது. உடனே ஐயா இந்த மக்களுடைய மனதை நாம் ஒரு திறமாக வைராக்கியமாக நாம் வைக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அதை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல 5-6 இடையர்கள் வருகிறார்கள். ஓடோடி வந்து சாட்சி சொல்லணும் இல்லையா? சாட்சி சொன்னாதானே இந்த மக்களுக்கு பேய்கள் எல்லாம் எரிந்து போயிட்டு என்று நினைப்பாங்க. இடையர்கள் எப்படி வந்து சாட்சி சொன்னார்கள்? ஐயாவே, நாங்கள் மலையில் ஆடு வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி ஆடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான பேய்கள் அங்கே ஒரு இடத்துல அக்னி வளர்ந்து கொண்டிருந்தது. அக்னியிலே விழுந்து அந்த கரிந்து சாகக்கூடிய நேரத்தில் அலறி சத்தம் போட்ட சத்தம், எங்களுடைய ஆடுகள் எல்லாம் அந்த மலையில புல்மேயாமல் சாடுதான் தரையில் சாரங்கம் சீமானி. அப்ப நாங்க கண்ணார கண்டோம் அந்த பேய்கள் எரிந்தத, எங்களுடைய ஆடுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி ஓடிவிட்டது என்று சொல்லி இந்த மக்கள் அதிபடியாக சாட்சி சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த மக்கள் நினைத்தார்கள், ஐயா நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ கேட்டு மனநருக்கள் கெட்டி கெட்டி இந்த முறை நாட்டுக்குடைய நாராயணனை சொன்னா இவர்தான் கர்த்தாதி கர்த்தன். அப்ப முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் சொன்னதன் பிரகாரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தந்ததற்காக வந்திருக்கிறார் இறைவன் என்பதை முழுமையாக இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஆகமப்படியே பேய்கள் அதனுடைய வரங்களை எல்லாம் வைத்து மாளிகையாய் உலகில் பேய்கள் வந்த லோகங்கள் அறிய காட்டி முகவர சாட்சி நாட்டி அப்ப கேட்டு மனிதர்கள் கட்டி கட்டி இந்த முறை நாட்டுடைய நாராயணன் இவர்தான் என்று எல்லா மக்களும் அறிந்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இனி ஐயா மேற்கொண்டு என்ன செய்ய இருக்கிறார் என்பதை வரக்கூடிய வாசகத்தில் நமக்கு ஐயா சொல்லி வருகிறார். ஆகமப்படியே அதனுடைய வரங்களை மிருகங்கள் கோபமுற்று வருதலை செய்து பார்க்கும் மலை
நமனை அழைக்கும் நல்லவழி சக்கரம் சதி நிறுத்தி ஜபகோடி விடமிட்டு சுற்றி வர ஓமம் சுடல கரையெழுப்பி வேண்டும் படைப்பு விதவிதமாய் கண் படைத்து கொல்லும் மலையரசன் குரலிகளை தமர்த்த தேவைதான் ஒன்று நாளக மந்திரங்கள் கோவித்து பார்த்தான் குரலிகள் தன் பேரில் சத்துமறியாமல் மார்கள் மீக நடுங்கி எங்கே போவோம் என்று மனம் வளரி சங்கை அறிந்து சரிவில் மீக இறங்கி கண்டடைந்து வாடி தவித்து நின்று எதுரைப்பான் பட்டமாடுவே பண்பாக கேட்பதற்கு உறவு ஒன்று காணிலமே குறி கேட்டு பார்ப்பதற்கு உரைக்கு அவர் இருக்க உடையவன் அருளாய் ஒருத்தி புறவட்டியும் இடுகி விரை துரைத்து வந்தாள் விசாரம் மீறியவர்கள் முன்னே கண்டா குரதியையும் களை நேர்ந்தோ என்று சொல்லி வண்டாடும் சோலை பலத்தில் வா என்றழைத்து அருகில் நிறுத்தி அவளை மிக ஆதரித்து சரிவிலுள்ள மகனுக்கு தகையாரவே கொடுத்து பசிதி என்று குரத்தி பகல் வாழ்வோர் வசனம் பிசியாயினதுடைய பசி விசாரம் தீர்த்தி உங்களுடன் உயரோ ஓட வழிகளி தங்களுக்கும் எங்களுக்கும் சகல உயிரானது சுவாமிதானே மற்றும் பேய் பல ஜீவனுக்கு சென்று அதிபதியாக ஒன்றை சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் இன்று முதலாக ஆடுகளாய் கோழி பன்றி இரத்தவரி தீபதோபம் இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆச்சார முறைகளையும் எந்த ஒரு பரிபாவங்களையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் தர்மம் நிறைத்து தவசிருக்க நாரணனும் நாடு குற்றம் கேட்க வைகுண்டமாக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நான் தவமிருப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த பதத்தை குடித்து அவர்கள் அந்த பதத்தாலே குடித்து தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கிக் கொண்டார்கள். அவை இப்படியாக தர்மத்தால் தீர்ப்பார் சகல உயிரானதற்கும். இனி அவருடைய வருகையினால் செல்வம் உண்டாகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் நிகழ்த்தியும் அவரை அறிந்தவர்கள். அவ இறைவனை அறிந்தவர்களுக்கு அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் அகன்றுவிடும். இப்படி எங்களுடைய மன்னர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பழியான பேச்சு பாடலில் கேட்கவிடார். அவன் வந்த அழைத்த வயலற்ற